காதலை மட்டும் இல்லைங்க, காமத்தை கூட எப்படி சொல்லணும் அவருக்கு தான் தெரியும். அந்த முதலிரவு முடிஞ்சு வர்ற பெண்ணு தன் அனுபவத்தை எப்படி சொல்வா? அம்மா அம்மா அனுப்பி விடுறப்ப முதலிரவு அந்த காலத்தில் இந்த நடுவில் ஞாபகம் வச்சுங்க, அந்த காலத்தில் இப்போ போய் ஏதாவது சொல்ல எல்லாம் தெரியும் போ அப்படின்னு. அந்த காலத்தில் அம்மாட்ட கேட்பாளாம் அந்த பிள்ளை, என்னம்மா அங்கே போய் ஒன்றும் இல்லை, பழம் இருந்தால் எடுத்துக்கொடு, பால் இருந்தால் எடுத்துக்கொடு, அப்புறம் அந்த இனிப்பெல்லாம் எடுத்துக்கொடு, அப்புறம் கேட்டால் வர்றா அம்மா. அப்போ அந்த பொண்ணு அதுக்கு மேலே அம்மா அவளை சொல்ல முடியல. பொண்ணுகிட்ட போய் எப்படி சொல்லுவா? அதுக்கு மேலே உனக்கே தெரியும் போ அப்படின்ட்டா. மறுநாள் பொண்ணு காலையில் வர்றா. வந்த உடனே இப்போ அம்மா போய் நின்றுக்கிட்டு, என்ன போனியா? ஆமாம். பால் எடுத்து கொடுத்தியா? ஆமாம். அப்புறம் அம்மா கேட்குறா. அப்போ முதல்ல அவள் கேட்டால, அப்புறம்னு. இப்போ அம்மா கேட்குறா. அப்புறம் அந்த இனிப்பு எடுத்து கொடுத்தேன். அப்புறம் அப்படியே சொல்லிகிட்டே வந்தவ, அப்புறம் உனக்கு தெரியாததா அப்படின்னா. 2 பேர் எதுவுமே பேசிக்கலைங்க. இப்படி சொன்னால் தான் அதுக்கு பேர் காமம். இதை படம் போட்டு பாகங்களை குறிக்கப்படாது. இன்றைக்கி அதுதான் நடக்குது. மலர்கள் நனைந்தன பணியாளே, என் மனதும் குளிர்ந்தது இரவாளே சொல்லிட்டு என்ன நடந்ததுங்கிறத ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு போவார். எப்படி? சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி, கன்னத்தை பார்த்தேன் முன்னாடி, பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி. போ, அவ்வளோதான்.